சென்னையில் இருந்து நெல்லைக்கு சென்ற அரசு விரைவு பேருந்தில் துப்பாக்கி, பட்டாக்கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஆயுதங்களை வைத்த சமூக விரோதிகள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து நேற்று இரவு புறப்பட்ட அரசு விரைவு பேருந்து இன்று காலை 11:30 மணிக்கு நெல்லை பேருந்து நிலையம் வந்தடைந்தது. பயணிகளை இறக்கிவிட்ட பின்னர் பணிமனைக்கு சென்ற பேருந்தை ஊழியர்கள் சுத்தம் செய்தனர். அப்போது 9ஆம் நம்பர் இருக்கைக்கு கீழ் ஒரு ஏர்கன், துப்பாக்கி மற்றும் பட்டாக்கத்தி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த ஆயுதங்களை கைப்பற்றினர். இந்த நிலையில் ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்ட 9ஆம் நம்பர் இருக்கையில் அமர்ந்தது யார், அவர்கள் சமூக விரோத செயலில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தடய அறிவியல் நிபுணர்களும் கைரேகை நிபுணர்களும் ஆய்வு செய்தனர். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அரசு பேருந்தில் பயணம் செய்து வரும் நிலையில் நெல்லையில் பேருந்தின் சீட்டுக்கு அடியில் துப்பாக்கி, பட்டாக்கத்தி போன்ற ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.